அம்மா இருக்காளே சின்ன பிள்ளையில என்ன கண்டா நடுங்குவான். இப்ப ஏன் நாவலை பார்த்து நடுங்குறேங்கிறியா? ஊட்டி இல்ல குளிர், அதனாலதான் நடுங்குற மாதிரி தெரியுது. சொன்னாங்க கேள்விப்பட்டிருப்பியா? ஆமா ஆமா. ஏன் முதலாளி அன்னைக்கு ஒரு விடுதலை சொன்னீங்கல, அதுக்கு விளக்கம் சொல்லிட்டா நான் அந்த 10,000 ரூபாய் நான் வாங்கிடுவேன்ல. அட பைத்தியக்காரா, விளக்கம் தெரியாது அவனுக்கு? இதுக்கு விளக்கம் தெரியாது? எனக்கு தெரியாது. முதலாளி அந்த தாடிக்கார பைய கில்பட்டுச்சானே வேலையை விட்டு நீக்கணும் முதலாளி. ஏண்டா, அவன் ரொம்ப நல்லவனாச்சே. உங்களுக்கு தெரியாது, முதல்ல ஊரை விட்டு வரும்போது என் மோதிரத்தை உருவனா, இப்ப என் காதலியை உருவ பாக்குறான். காதலி உருவுறானா? சாப்பிட்டு வந்து அவனை நான் உருவிடுறேன். வாங்கோ. பாத்தீங்களா, பக்கத்துல அந்த பிளாக் மாலி வாயிலே சிகரெட் கையிலே கோலி. இதான் ஐயா தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துறதா? அந்த பிளாக் மால் இங்க மினி ஹோட்டல் நடத்துறான். முட்டை பிரியாணி சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு, கொண்டு வந்த பாத்திரம் எல்லாம் அவனுக்கு. வீட்டுல பாத்திரம் காணாம போனா எல்லாம் என்ன சந்தேகப்படுறாங்க. எதுக்கும் பாத்திரத்துக்கு நாளையில இருந்து என் பேரை போட்டு வைங்க. உங்க பேரை போட்டு வைக்கலாம், தப்பு இல்லை. வாங்கோ. என்ன இது? அம்மா செய்யற தப்பை செஞ்சுட்டு தலை குனிஞ்சுட்டு அப்படி மாசம் 3000 4000 டாக்டருக்கு கொட்டிட்டு இருக்கேன். நீங்க நடனா எனக்கு தெரியாம கோழி முட்டை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. இதுல சிகரெட் வேற. ஏண்டா ஐயா தான் கேட்டாருன்னா உனக்கு எங்கடா புத்தி போச்சு? நான் சொன்னம்மா ஐயா தான். இன்னைக்கு கோழி கேட்பாரு, நாளைக்கு பாட்டில் கேட்பாரு, அப்புறம் என்னென்னமோ கேட்பாரு. செய்வியாடா? அதெல்லாம் கேப்பீங்க? ரொம்ப கண்டிச்சீங்க, எல்லாத்தையும் கேட்டுருவான். அம்மா ஐயா இதெல்லாம் கேட்க மாட்டாரா? வாயை மூடு. இந்த வீட்டுல யாராரும் எப்படி கவனிச்சுக்கணும்னு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்கேன்ல, அதை தூக்கி எறிஞ்சிட்டு தாறுமாறா நடக்கிறவனுக்கு இந்த வீட்டுல வேலை கிடையாது. அம்மா கெட் அவுட். முதலாளி உங்க மனசு என் மனசு புரிஞ்சுக்கிறாம அம்மா கெட் அவுட்னு சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா சொல்லுவேன்? அம்மா உன்னை கெட் அவுட் சொல்லிட்டாங்க. நீ சுதந்திரமா வெளியே போகலாம், சுதந்திரமா சிக்கன் சாப்பிடலாம், சுதந்திரமா சிகரெட் குடிக்கலாம். யாருமே இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே. நான் கெட் அவுட் சொல்றேன், வெளியே வந்துருங்க. வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லையடா நாய். அம்மா தான் கெட் அவுட் சொல்லிட்டாங்களா, வீட்டை விட்டு வெளியே போ போ போ. இவ்வளவு நீ தாண்டா கட்ட பொண்ணை காட்டி கொடுத்த எட்டப்ப. என்னைக்காவது ஒரு நாள் நடுத்தூர்ல பிச்சை எடுக்க போறேன். நானா? எனக்கு ஆஸ்திரேலியால 4 ஏக்கர் நிலம் இருக்குதோ, இந்தியால வீடு இருக்குதோ, சொந்தமா ஆட்டோலாம் ஓடுதோ, பேங்க்ல 4 லட்சம் ரூபாய் ஹாட் கேஷ் இருக்குது மேன், தெரிஞ்சுக்கோ. எந்த பேங்க்ல? ஸ்டேட் பேங்க். மொத்தமா கவனிச்சிடுறேன். வள்ளி இவனை நம்பாத. இத பாரு, எனக்கு யாரும் முக்கியம் இல்ல, ஐயா கொடுக்கிற 10,000 தான் முக்கியம். முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன். படிக்காத மேத படம் பாத்தீங்களா? அதுல ஒரு பெரியவர் ஒரு நாயை வளர்த்தாரு. அந்த நாய்க்கு பேர் ரெங்க. அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினார் தெரியுமா? எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்குவனை யான் பெறவேன் என்ன தவம் செய்து விட்டேன். ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான், ரெங்கா 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 ரெங்கா. முதலாளி எனக்கா கூப்பிட்டீங்களா? அடே லக்ஷ்மியா, வா 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 வா, உனக்காக காத்துட்டு இருக்கேன். உட்கார். லக்ஷ்மி, நீ ரொம்ப பிரமாதமா கைரேகை பாப்பியாமே, அதுக்குள்ள பெரியதா உங்ககிட்ட சொல்லிட்டாரா? எனக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்ல. ஐயோ வேண்டாக்கா. ஏன்? ஏதாவது தப்பா இருந்து நான் சொல்லிட்டேன் வச்சுக்கோங்க, நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. நோ 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 நோ, நான் வருத்தப்படவே மாட்டேன். நீ தைரியமா சொல்லு. நிச்சயமா? நிச்சயமா. அப்ப ஓகே. திருப்பங்க. என்ன தலைகீழ பாக்குற? நான் அப்படிதான் பாப்பேன். இப்படி என்ன உச்சு கொட்டுற? நீங்க உங்க கையை என்கிட்ட காமிக்காமலே இருந்திருக்கலாம். ஏன்? என்னாச்சு? என் தலை மேல கை வச்சு சத்தியம் பண்ணுங்க, நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னு. அதே மாதிரி நானும் சத்தியம் பண்ணிடுறேன், நீங்க சொன்னதை நான் யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு. சத்தியமா போய் சொல்ல மாட்டேன். சொல்ல அப்ப சொல்றேன். அக்கா, உங்க மவுண்ட் ஆஃப் வீனஸ் இருக்கே, எது? இதான். அது ரொம்ப ஸ்ட்ராங், ரொம்ப ஸ்ட்ராங்கா. வெரி 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 குட். அதுக்கு என்ன? அது வந்து எப்படி சொல்றது, உங்க கடைக்கண் பார்வைக்காக காலேஜ் வாசல்ல ஒரு கூட்டம், காம்பவுண்ட் வால்ல ஒரு கூட்டம், பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கூட்டம், இப்படி பல பழத்துல ஈ மொய்க்கிற மாதிரி
பையங்க உங்களை சுத்தி சுத்தி வந்திருப்பாங்களே. ஐயோ, உண்மையெல்லாம் சொல்றீங்க? அப்புறம் மெர்க்கரியில இப்படி யூனியன் லைன் இருந்தா நீங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்கணும். எப்படி, உண்மைதானா? யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்க? சத்தியமா நாங்க காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க காலேஜ் ஃபங்க்ஷன்ல என் டான்ஸ் பார்க்க அவர் வந்திருந்தாரு. நீங்க டான்ஸ் கூட ஆடுவீங்களா? முடிஞ்சது போ, ஏதோ காலேஜ் டேஸ்ல ஆடிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் மறந்து போச்சுமா. அது எப்படிக்கா மறக்க முடியும்? நான் கூட தான் டான்ஸ் ஆடுவேன். ஆனா கதகளியில ஆரம்பிச்சு பரதநாட்டியத்துல முடிப்பேன், பரதநாட்டியத்துல ஆரம்பிச்சு குச்சிப்புடியில முடிப்பேன். அக்கா மொட்டை மாடி போய் டான்ஸ் ஆடுவோம். ஐயோ, இந்த வீட்டுல டான்ஸா? அத்தைக்கு தெரிஞ்சது பினிஷ். நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன? ஆண்டி இல்லாத நேரத்துல நாம 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் எல்லா டான்ஸ் ஆடுன்னு ஆடிடுவோம். ஆண்டி இல்லாத நேரத்துல தானே ஆடிடுவோம். தித்தா ஹதஜம் தரிதா, தித்தா ஹதஜம் தரிதா, ஜனதலத குந்தரி குந்தரி கிட்டதக தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தஜ்ஜனு தஜனு தகஜனு தஜன் ததீன் திருத்தும் ததீன் திருத்தும் ததீன் திருத்தும் கிட்டதக தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தடிங்கு தகதா ஹதஜம் தரி, தஜ்ஜனு தஜனு தகஜனு தஜன் ததீன் திருத்தும் ததீன் திருத்தும் ததீன் திருத்தும். எனக்கும் கத்து கொடுக்க ப்ளீஸ். கை இப்படி வச்சுக்கோ. दा धना धन, धा धना धन, धीमी धीमी, धीमी धीमी, किणा किण, किणा किण, किटतक किटतक, किटतक किटतक, दा धना धन, धीमी धीमी, किणा किण, किटतक किटतक, ताक किटतक तीक किटतक ताता किटतक तीती किटतक तांग तक किटतक धीम, सादी किटतोम तांगता ताकड़त धीम, सादी किटतोम तांगता ताकड़त धीम, सादी किणतो दा धना धना, धीमी धीमी, कीणा किटतक तरिगिटतक तरिगिटतक, धा धना धना, धीमी धीमी, कीणा किटतक तरिगिटतक तरिगिटतक, ताक किटतक तीक किटतक ताता किटतक तीती किटतक तांगता ताकड़त धीम, सादी किटतोम तांगता ताकड़त धीम. அப்புறம் தத்தித் தரித்த ஜனுதா. எப்படி? தத்தித் தரித்த ஜனுதா. அடாடாடாடா. என் குடும்பத்தின் வருங்கால தலைவியே, என் மருமகளே, இப்படி ஆடிட்டியே, நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உனக்கு டான்ஸ் ஆட தெரியுமா? மாமா, என்ன மன்னிச்சிருங்க மாமா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இல்ல பாய் ஃப்ரெண்ட், அக்காவை நான் தான் வற்படுத்தி ஆட சொன்னேன். தப்பு என் மேலதான். தப்பு என்னுடையதான். இவ்வளவு பெரிய கலை பொக்கிஷம் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இருக்கிறது எனக்கு தெரியாம போச்சே. அடாடாடாடா. என்ன தாளம், என்ன அபிநயம், என்ன பாவம். பாய் ஃப்ரெண்ட், உங்களுக்கு கூட இந்த தாளங்கள் எல்லாம் தெரியுமா? குத்தி விடுவேன். யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். மாமாவுக்கு சின்ன வயசுல கோடையடி ராஜசேகர்னு பேரா. அவர் தபலா வாசிக்க ஆரம்பிச்சா இந்த ஊட்டியே சூழ்ந்துருமா? அல்லாரக்கா பிச்சை வாங்கணும். வாசிக்கிட்டு போது இருக்கு. வாசிடுவோம். நான் கூட நல்லா டான்ஸ் ஆடுவேன் பாய் ஃப்ரெண்ட். அடிப்பாவி சக்காலத்தி, நீ கூட டான்ஸ் ஆடுவியா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. எப்படி சொல்லுவாங்க? இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே ஆண்டிய பார்த்தோன்னே எல்லாரும் ஊமி ஆயிடுறாங்க. நீங்க கூட உங்களுக்கு தபலா வாசிக்க தெரியும் இது வேற என்கிட்ட சொன்னீங்களா? ஐயோ, உனக்கு ஆட தெரியும் சொன்னோடனே என் கையெல்லாம் பிசிறுது. தவறா வாசிக்கணும் போல இருக்கு. ஆமா பாய் ஃப்ரெண்ட், ஆடின காலும் பாடின வாயும் சும்மாவே இருக்க முடியாது. இதுக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? என்ன? நாளைக்கு நீங்க பாடிக்கிட்டே தபலா வாசிக்கிறீங்க, நாங்க 2 பேரும் ஆடுறோம். எப்படி? அப்படியே என் பிறந்த வீட்டுக்கு ஒரு டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்துரு, ஆடிக்கிட்டே போய் சேர்ந்துடுறேன். ஏக்கா, இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சது என் கை வேறு காலு வேற பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. பைத்தியம், காது வச்ச மாதிரி செஞ்சிருவோம். ஐயோ மாமா, இது காதும் வச்ச மாதிரி செய்யற காரியமா இது? நீங்க வாய் விட்டு பாடணும், நாங்க தையா தக்கா குதிக்கணும். ஆமா, ஒரு ஐடியா. கொடு. நாளைக்கு ஆண்டிக்கு லேடிஸ் கிளப் மீட்டிங் இருக்கு. காலையில போனா சாயந்தரம் தான் வருவாங்க. ஆ. அப்போ நம்ம ப்ரோக்ராம் எல்லாம் வச்சுக்குவோம். பிச்சோதரி விடுவோம். தாத்தா கிட்ட துப்பாக்குறது தாத்தா.